கைஸ், இன்னைக்கு டே 5th. இன்னைக்கு நம்ம டயர் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஆக்சுவலாக ரைட் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் நேர் ஓடிட்டு நம்ம ஒர்க்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரைட் ஸ்டார்ட் பண்ணேன். ரைட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு நல்ல பர்சன் 2 ரைடர்ஸை வந்து மீட் பண்ணிவிட்டு அது தனியாக வ்ளாகில் நான் போடுறேன், அப்போ உங்களுக்கு தெரியும், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன ஆச்சுன்னா டயர்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு பைக்கோட ரியர் டயர் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டேன். ஸோ அதுவும் வ்ளாகில் நான் போட்டு சொல்லியிருப்பேன். கம்ப்ளீட்டாக ஃபுல் வ்ளாகை நீங்கள் பாருங்கள். भैया और डाउट झांसी के कितना किलोमीटर? आई एम गोइंग टू ले लद्दाख. ओके, लद्दाख. ओके, झांसी कितना किलोमीटर? तो बहुत है. बहुत है. नॉट अवेलेबल. नेटवर्क इज नॉट अवेलेबल. लोकल सिम. हाँ, लोकल सिम. नो लोकल सिम. आई एम कमिंग फ्रॉम तमिलनाडु. या 10 kilometer. Okay. 10 kilometer. Okay. Highway side. Left or right? Left. After that straight. Was network issue problem. 10 kilometer. 10 kilometer network issue is problem. Sagar right only. Sagar. Sagar. Okay, thank you so much भैया. Thank you, bye. भैया झांसी नहीं पता भैया. सागर झांसी. I'm going for Ladakh north side. Okay, I need to go for Agra. Sagar, Jhansi straight only. हाईवे बस चलना है, कहीं नहीं जाना, सब हाईवे है. Highway. Okay, thank you. ठीक है. Okay guys, இதோ மேனேஜ் பண்ணிட்டு நம்ம போயின்னு இருக்கோம். அது ஜான்சின்றாங்க. ஜான்சியா? ஓகே, சரி, ஓகே. இவங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது ஜான்சி, நான் ஜான்சின்னு அப்படின்ற மாதிரி படிச்சிட்டேன். ஒரு ப்ராப்ளம் இல்லை. இதுக்கப்புறம் போயிடலான்னு நினைக்கிறேன். பைபாஸ் தான் நினைக்கிறேன், ஹைவேன்னாங்க. அப்பா எவ்வளோ நேரம், எவ்வளோ காலையிலேருந்து இந்த ஹைவே ரீச் ஆகிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோங்க. அதாவது க்ரூஸ் பண்ண முடியலங்க. அதுதான் மெயின் ரீசனே வந்து க்ரூஸே பண்ண முடியல. எப்போ பாரும் வந்து அப்படியே வளைஞ்சி ஸ்லோ டவுன் பண்ணினே போயிடும். இங்கே பெட்ரோல் பங்க் இருக்குது, நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஹெச்பி தான். ஓகே, சூப்பர். ஓகே, இங்கே டீ கடையும் இருக்குது. நம்ம லாகின் பண்ணிவிட்டு அப்படிங்க கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகலாம். கைஸ் வெயிட் பண்ணுங்கள், பெட்ரோல் போட்டுக்கலாம். ஜிபே டேங்க் ஃபுல் டூரிங். என்ன கேட்டாலும் எனக்கு தெரியல, பட் இருந்தா वेट. कहाँ से आ रहा है अभी? तमिलनाडु. कौन से आ रहा है? Which means எங்கேருந்து வர? तेलुगु नो अल्ला. हाँ? No. 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 तेलुगु कुंजम. Wait. Enough. Done. रहने दे. Stop. और जाने दे. No. Stop. 6.6 liter. This only, right? இருங்க கைஸ், நம்ம ஜிபே பண்ணிக்கலாம். நல்ல வேலை இப்போ அரியத்தில் வந்து ஜிபே அலோடு இருக்குது, அதனால் வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருக்கோம். இங்கே நெட்வொர்க் இருக்கா? அப்பா டன். 5G கச்சிச்சு. எவ்வளோ நேரம் நெட்வொர்க்கே கிடைக்கல. How much?
711 till हाँ 7 711 711 நானும் மறந்துட்டேங்க. டன். ஓகே. காசு வந்துச்சான்னு செக் பண்ண சொல்கிறாங்க. காட் த பேமெண்ட். ஓகே ஓகே கைஸ், இப்போ நம்ம கொஞ்ச நேரம் ரெஸ்ட் இல்லை, ஆஃபீஸ் ஒர்க் இருக்குது. லாகின் பண்ணிவிட்டு இப்போ கரெக்டாக கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 190 கிலோமீட்டர் வந்து ரன் பண்ணியிருக்கோம். நம்ம ரூம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 190 கிலோமீட்டர் எக்ஸாக்டாக. ஸோ கொஞ்சம் நல்லாவே கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாம். ஓகே கைஸ், ரைடை ஸ்டார்ட் பண்ணிட்டுக்கப்புறம் உங்களுக்கு vlog கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம எங்கன்னா இந்த இடத்துல பெட்ரோல் பங்க்கு மார்னிங் வந்தோம்ல. ஸோ கொஞ்ச நேரம் வந்து ஃபுல்லாக ஒர்க்கை பார்த்து முடிச்சுட்டு ஸோ இப்போ தான் வந்து நம்ம ரைடை திருப்பி கண்டினியூ பண்ணுறோம். பாருங்கள், இந்த பெட்ரோல் பங்க் தான் ஃபுல்லாக போட்டுட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு ரைடை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ மேபி வந்து மழை பெய்ய வாய்ப்பு இருக்குன்றதுனால வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஃபுல்லாகவே ரெயின் கோட் போட்டுட்டேன் முன்னாடியே. கொஞ்ச நேரம் நம்ம vlog எடுக்கிற இப்போயே ரயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால் வந்து கொஞ்ச நேரம் vlog எடுத்துகிட்டு நம்ம கொஞ்சம் தூரம் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து திருப்பியும் வந்து இது பண்ணிக்கலாம். சரி ஓகே கைஸ், நிஜமாலே ஃபாஸ்ட்டாக தான் மழை பெய்யுது. இப்போ GoPro ஆஃப் பண்ணி தான் ஆகணும். கிளம்புன வேகத்துலேயே GoPro ஆஃப் பண்ணி தான் ஆகணும். சரி பார்த்துக்கலாம். ஓகேங்களா, மழைன்றதுலாம் நின்னா வேலைக்கு ஆகாதுங்க. நம்ம என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக இதிலே தான் ஓட்டினாங்கன்னா நல்லா மழை பெய்யுது எனக்கு தெரிஞ்சு. ஓகே, ஸோ கைஸ் இப்போ வந்து நம்ம ஜான்சிக்கு தான் போக போகிறோம். ஸோ ரெயின்லேயும் வந்து வண்டி ஓட்ட போகிறோம். பரவாயில்ல, ஒரு ப்ராப்ளம் இல்லை. GoProவையும் இது மட்டும் உள்ளே வச்சிடலாம், க்ளவுஸையும் மட்டும். ஓகேங்களா, எனக்கு வந்து நல்லா மழை பெய்யும்னு நினைக்கிறேன். ஓகே, நோ ப்ராப்ளம். கிளம்புன வேகத்தில் மழை வரும்னு எதிர்பார்க்கல. ஓகே கைஸ், நான் அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். பாருங்க ப்ரோ, இதில் நல்லா தெரியுது. நம்ம எங்கே இருக்கோன்னா வந்து ஜான்சி போகிறதுக்கு தான் வந்து போயின்னு இருக்கோம். ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுன்னா நம்ம ரியர் டயர் வந்து ரொம்ப ஃபஸ்ட் ஆகிடுச்சுங்க. ஆனால் நான் டெல்லி போய் தான் சேஞ்ச் பண்ணலான்னு இருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு என்ன சொல்கிறது, ரைடர்ஸை பார்த்தோம், மீட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து அவங்க கூட ஜாயின் பண்ணி ஸோ அவங்க கூடயே வந்து பேசிவிட்டு அவங்களும் வந்து டயரில் பஞ்சர் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அவர் டயர் இது பண்ண போயிருந்தார், பஞ்சர் போட போயிருந்தார். அப்படியே நம்ம டயரை சேஞ்ச் பண்ணிடலாம், நம்மளுக்கு தான் தெரியாது எங்கேயுமேன்ட்டு. அப்புறம் பார்த்தா அவரே அங்கத்துக்கு கூட்டின்னு போயிட்டு டயர் சேஞ்ச் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் நம்மளுக்காக வெயிட் பண்ணியிருந்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் ட்ரையம்ப் வச்சுருக்காங்க, இன்னுமே 850cc. நம்மளாம் ஒன்றுமே இல்லை, 200cc தான். பட் வி ஆர் த ரைடர்ஸ். ஓகே கைஸ், அப்படியே வந்து நம்ம ஜாலியாக ரைட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சாப்பிட்டுட்டோம், 3 பேரும் வந்து நல்லா சாப்பிட்டுட்டு ஜாலியாக ரைட் பண்ணி போயின்னு இருக்கிறோம். ஸோ அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க தான் லேட் ஆகிடுச்சு. இன்றைக்கி முடிஞ்சாலும் மேக்ஸிமம் ஆக்ரா ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைனா வந்து நம்ம எங்கே போகிறதுன்னு டிசைட் பண்ணலாம். ஓகேங்களா, ஜான்சிக்கு போனால் வந்து நம்ம ஆர்டிஸ்க்கு வாங்கணுங்க. எக்ஸ்டர்னல் ஆர்டிஸ்க்கு வந்து கண்டிப்பாக வாங்கி ஆகணும். இதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து எனக்கு தெரிஞ்சு இவங்க கூடயே போயிடலான்றது எனக்கு தோணுது. எது வரைக்கும் ஓட்டுறாங்களோ நம்மகிட்டே லைட் இருக்குது. ஸோ அதனால் ப்ராப்ளம் இல்லைங்க, சூப்பராக போயிட்டு வேண்டிதான். ஐயோ
டயர் சேஞ்ச் பண்ண வேற லெவலில் இருக்குது கை. சீரியஸாக சொல்ல போனால் நான் வந்து லிட்டரலாக சொல்கிறேன். ஏன்னா நான் அப்போவே நினச்சிருந்தேன் டயரால் தான் நான் வந்து வெயிட்டே தெரிலங்க எனக்கு. சீரியஸாக வெயிட்டே தெரில, அந்த அளவுக்கு இருக்கு வண்டி. சும்மா விட பறக்குது டயர் மாற்றினோன்னே. இப்போ தெரியுது. நம்ம இன்னைக்கு ஸ்பீடு வந்து கொஞ்சம் க்ரூஸ் பண்ண தாங்க கரெக்டாக இருக்கும். ஏன்னா ரொம்ப டிலே ஆகிட்டோம். அதனால் வந்து பார்த்து முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் போக முடியுமோ அவ்வளோ பண்ணலாம். பட் ரொம்ப புஷ் பண்ண வேணாம். இப்போயும் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான். பட் புஷ் பண்ண தேவையே கிடையாது நம்மளுக்கு. ஓப்பா ரியர் டயரு அம்மா என்ன மாதிரி கைஸ். மாற்றினதுனால தான் ப்ளஸ் பாயிண்ட்டு. அதெல்லாம் என்ன பவர் பைக்கு. ஸோ ட்ரையம்பில் 850cc அட்வென்ச்சரு என்ன மாடல் எனக்கு மறந்து போச்சு. நான் பார்த்தேன்னா சொல்கிறேன் ஓகேங்களா. வேறு லெவலில் இருக்குது கைஸ் சீரியஸாக இந்த ஜேர்னி. ஒரு வாட்டியும் வந்து நம்ம சோலோ ரைட் பண்ணின்னு இருக்கிறோம். அந்த டைமில் வந்து ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ், நியூ ஃப்ரெண்டு நம்மளுக்காக வந்து ஹெல்ப் பண்ணும்போது நம்ம ஹெல்ப் இல்லை. இப்போ பாருங்கள் நம்மளுக்கு தேடி நான் போய் ஜஸ்ட்டு வந்து கேட்டேன். டிஎன் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு நான் பார்க்கல ஆக்சுவலாக. ஜஸ்ட் ரைடர் ஹாய் ப்ரோ அப்படின்னு ஜஸ்ட் அதான் சொன்னேன். தமிழா நீங்கள் அப்படின்றாரு வேறு லெவலில். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சொன்னார், கமெண்ட் பண்ணிக்கிறேன் நான் சொன்னேன். அப்போ வ்ளாக் எடுக்கலைங்க, ஏன்னா வந்து மழை பெஞ்சிருந்தது. இந்த மழையில் நான் வந்து நல்லா ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்போ தான் ரைட் ஸ்டார்ட் பண்ணேன். ரைட் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நேரம் இருக்கும். அதுக்கப்புறம் தான் மீட் பண்ணேன். அவங்களாம் பயங்கரமாக இன்டர்காம்லாம் வச்சுருக்காங்க. சார் நம்மளும் ஒரு நாள் வாங்கணுங்க செம்மல. ஜஸ்ட்டு மிஸ்ஸு. பட் இந்த மாதிரிலாம் நம்ம ஓட்டக்கூடாது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஓட்டணும். ஸோ இதெல்லாம் வந்து வேறு லெவல் ரூட்டு. ஸோ அதனால் வந்து நம்ம பிடிக்க கூட முடியாது. என்ன தான் முக்கினாலும் சரி அவங்களாம் வந்து க்ரூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நம்மளோட பெஸ்ட்டு என்னென்னா எவ்வளோ முடியுமோ அவ்வளோதான் ஓட்ட முடியும். நான் லாக் போட மறந்துட்டேன், ஹெல்மெட்டோட லாக். அவங்களோட க்ரூசிங் ஸ்பீடெலாம் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். என்னால் மேனேஜ் பண்ணவே முடியல. நான் ரைட் ஸ்டார்ட் பண்ணி இப்போ தான் வந்து 101 கிலோமீட்டர் வேகத்தில் நான் ஓட்டுறேனே. இவ்வளோ நேரம் நான் ஓட்டவே இல்லை ஆக்சுவலாக. அந்த மாதிரிலாம் ஓட்டிங்கன்னா நேற்றுக்கு எங்கேயோ வந்திருப்போம். பட் ஆனால் வந்து நான் தான் ரொம்ப இதுவாக ஓட்டக்கூடாது. பட் இன்றைக்கி நான் ஆக்ரா போகலான்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேங்க. ஏன்னா லைட்டும் வந்து ரொம்ப நல்லா டைட் பண்ணியாச்சு, ஃபாக் லைட்டு. அது இருந்துச்சுன்னா இவங்களாம் கூட வந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து கேட்ச் பண்ணிக்கலாம். என்னாலலாம் வந்து பயங்கரமாக வந்து இது பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் நம்ம சிம்பாவை. இன்னைக்கு நைட்டு வந்து நம்ம ஆக்ராலாம் போய்ட்டோம்னா வேறு லெவல் கை. சீரியஸாக சொல்ல போனால் அவங்க தான் ஓட்டுவேன்றாங்களே, அவங்க கூடயே போவோம். ஃபியூல் இருக்குது. இன்னும் 400 கிலோமீட்டர்னால நம்மளும் ஓட்டலாம். ஃபியூலும் ஃபில் பண்ணிக்கலாம், ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஸோ நம்மளோட ஃபாரஸ்டோட க்ரூசிங் ஸ்பீட்லாம் சும்மா அப்படியே வெறித்தனமாக இருக்கும். நான் அந்த மாதிரி போட்டிருக்கேன். இப்போலாம் தான் நான் ஓட்டுறதில்லை ஆக்சுவலாக. வந்து நான் பாருங்கள் வண்டி அப்படியே ஈடு விட்டு போகுது அப்படின்னு சொல்ல மாட்டேன். பட் இருந்தாலும் கொஞ்சம் ஓரளவு மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது. ரோடு தான் மோசமாக இருக்குது. ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக போகணும். இந்த மாதிரி பள்ளத்துலலாம் நம்ம ஹெவி ஸ்பீடு ஏரியா இருந்தால் அலாயே பெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஆகிக்கணும். இந்த மாதிரி தான் வந்து க்ரூசிங் ஸ்பீடில் வந்து நம்ம பார்த்து ஓட்டணும். ரோடு சூப்பராக இருக்குங்க. ரோடு சூப்பராக இருக்கிறத சொல்கிறத விட நான் டயர் சேஞ்ச் பண்ணாமல் ஓடிந்துட்டேன்ல இவ்வளோ நேரம் ரைடிங்கு. அதான் வந்து ரொம்ப ஒஸ்ட்டான இதுவாக பிஹேவியர் நான் பண்ணதுலேயே ரொம்ப ரொம்ப தப்பு. அந்த மாதிரிலாம் யாரும் தப்பு பண்ணுறாதீங்க.
இவ்வளோ 1000 கிலோமீட்டர் வந்து டயர் மாற்றா நல்லது. பழைய டயரே ஓட்டுட்டேன். இப்போ நம்ம பாருங்க புதுசு வாங்கினதுமே வந்து ஹைவே பர்ஃபார்மன்ஸ் தான். ஆக்சுவலாக இது வந்து வெட் சர்ஃபேஸுக்கும் செம்மையாக இருக்கும். அவங்களாம் பறக்குறாங்கங்க. கைஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர்னா 306 கிலோமீட்டர் இருக்குது ஜான்சிக்கு. ஸோ நம்ம தனியாக தான் போயிட்டு இருக்கோம். அவங்களாம் முன்னாடி எப்பயோ போயிட்டாங்க. மேபி அவங்க ஆக்ராவே ரீச் ஆகிடலாம். நம்ம ரொம்ப கஷ்டங்க. கஷ்டன்றத நம்ம ரைட் பண்ண முடியாது. பண்ணலாம், பட் வேணாம். என்னால் வந்து சீரியஸாக எனக்கு என்னென்னா பின்னாடி உட்கார முடியல. மற்றபடி ரைடெலாம் நான் ஓட்டினே இருப்பேன் எவ்வளோ தூரம் வேணாலும். சீட்டு மாற்றாதது தான் இப்போ ஒரு பிரச்சனையே. அது இல்லாமல் இப்போ டயர் சேஞ்ச் பண்ணுறேன்னா வண்டி சூப்பராக பட்டையை கிளப்பின்னு போகுது. இவ்வளோ நேரம் ஏன்டா டயர் சேஞ்ச் பண்ணலன்றது எனக்கு ஒரு கேள்வியாகவே இருந்துச்சு. சரி பக்காவாக இருக்கே அப்படின்னு நினச்சிருந்தேன். அப்பா வேற மாதிரி இருக்கு. பர்ஃபெக்ட் டைமு. டயரும் வேறு லெவலில் டக்குன்னு சேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. லேட் ஆகிடுச்சு. அதனாலேயே இன்றைக்கி ஜான்சி போகணும்னு நினச்சேன். இன்றைக்கி பார்க்கலாம், முடிச்சிடலாம். ஜான்சி போயிடலாம், எப்படின்னா போயிடலாம். ஜான்சி போனால் தான் கரெக்டாக இருக்குங்க. ரொம்ப டிலே ஆகினே இருக்குது. நம்ம பிளானில் வந்து நிறைய சொதப்பல்ஸ். ஸோ என்ன பண்ணுறது, டேட்டு தள்ளி போச்சுன்னா வந்து எல்லாமே வந்து இதுவாகிடும். பிளான்லேருந்து காஸ்ட் எக்ஸ்பென்சிவ் எல்லாமே வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாகும். அம்மா ஃபோனில் பேசியிருந்தாங்க. அதுக்கு சிக்னல் கிடைக்காம போயிடுச்சு. இந்த இடம் வியூ சூப்பராக இருந்து, அதனால தான் உங்கள்கிட்ட வந்து காட்டலான்னு சொல்லிட்டு vlog எடுத்து ஆன் பண்ணேன். சன்செட் முடிய போகுது. ஸோ முடியறதுக்குள்ளே எவ்வளோ மேக்ஸிமம் கவர் பண்ணால் கவர் பண்ணிடலாம். 287 காட்டுது. எனக்கு மேப்பில் வந்து above 300 காட்டுது. பரவாயில்ல. நம்ம ஜான்சி அது மேபி எனக்கு வந்து நான் வந்து ஜான்சியில் ஒரு கடை போட்டேன், ஷாப்பு. கைஸ், நம்ம வந்து இப்போ போயின்னே இருக்கோம். ஆன் த ஃப்ளோவில் போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக வந்து ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, எல்லாரும் நினைக்கிற மாதிரிலாம் லே லடாக் போகிறதுலாம் ஒரு சுலபமான காரியம் கிடையாது கைஸ். நான் வந்து ஈஸின்னு நினச்சிட்டேன். பட் ஒரு பிரச்சனை இல்லை, எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, எனக்கு ஃபஸ்ட்டு டைம் இவ்வளோ தூரம் நான் ட்ராவல் பண்ணுறது. தட் மீன்ஸ் கண்டினியூஸ்லி, ஓகேங்களா? கண்டினியூவாக இவ்வளோ தூரம் நான் ட்ராவல் பண்ணதே கிடையாது. இதுதான் என் லைஃப்லேயே ஃபஸ்ட்டு டைம். இதுக்கப்புறமா நான் ட்ராவல் பண்ணுவேன்னா கூட எனக்கு தெரியாது. பட் ஆனால் இந்த ட்ராவல் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, நிறைய அனுபவத்தை தருது. அது மட்டும் இல்லாமல் வந்து என்ன கோப்ரோவோட எக்ஸ்பீரியன்ஸு, இந்த ரைடிங் கீர்ஸ்லாம் ஃபுல்லாக வியர் பண்ணிக்கிட்டு எவ்வளோ நாள் கனவு இதெல்லாம் சொல்லிட்டேன் நான் ஆல்ரெடியே. பட் இருந்தாலும் சொல்கிறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து பாருங்கள், நம்ம வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தேன் நான். பட் ஒர்க்கால் வந்தால் நம்ம டிலே ஆகுது. மேபி வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, இன்னைக்கு நைட்டு வந்து ஒரு நல்ல ரூமாக எடுத்துகிட்டு ஒர்க்கை ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணலான்னா லீவ் போட்டுடலாம். லீவ் போட்டு ஆன் ஸ்ட்ரெச் அடிக்கலாங்க. என்ன சொல்றீங்க, நாளைக்கு வந்து 225 கிலோமீட்டர் ஆகுறா அப்படின்னா ஓடிட்டே ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு நம்ம போகலாம். ஒரு ப்ராப்ளமும் கிடையாது, ஓகேங்களா? ஸோ வந்து அந்த மாதிரி இருக்கும்போது ஆக்ரா ப்ளஸ் டெல்லியில் போய் ரீச் ஆகிடலாம். டுமாரோ 26 டேட்டு. 26 அன்றைக்கி அவர் கிளம்புவார். சந்தோஷ் அவர். நம்ம இந்த ட்ராவலில் மொத்தம் 3 பேர் நம்ம பார்த்தோம். சந்தோஷ் ஒருத்தர், அதுக்கப்புறம் வசந்த், அதுக்கப்புறம் சரத். ஸோ 3 பேரையும் பார்த்துருக்கோம். 3 ரைடர்ஸ். ஸோ KTM 390, 2 Triumph 850 அட்வென்ச்சர். என்ன மாடல் சொல்லிட்டு நான் அப்புறம் சொல்கிறேன். சர்ச் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கரெக்டாக ஞாபகம் வரல. நம்ம ஒரு 80 to 90 தான் க்ரூஸ் பண்ணுறோம். பட் இந்த வாட்டி வந்து டயர் மாற்றினதுக்கப்புறம் சூப்பராக இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கே. எல்லாருக்கே தெரியும்ல, புது டயர் மாதிரி நல்லா இருக்கும்ட்டு. அதே மாதிரி தான். ஆனால் நான் ஃப்ரண்ட் டயர் வந்து எப்போவுமே நான் இது வரைக்கும் லைஃப் டைம் பைக் சிம்பா எடுத்ததுலேருந்து செட்டாக தான் நான் மாற்றிருக்கேன். இதுதான் ஃபஸ்ட்டு டைம்.
ரியர் மட்டும் சேஞ்ச் பண்ணுது. ஏன்னா ஃப்ரண்ட்டு வந்து இந்த வாட்டி வந்து அந்த அளவுக்கு நான் யூஸ் பண்ணலை, அதுவும் நல்லாவும் இருக்குது. ஸோ எதுக்கு இப்போவே மாற்றிக்கிட்டு, அதனால தான் எவ்வளோ கிலோமீட்டர் 100 வச்சுக்கோங்க, 25 கிலோமீட்டர் மேலேயே ஓட்டு வந்திருப்பேன். 97,000 ஒரு 650 கிலோமீட்டர் அந்த மாதிரி வச்சுக்கோங்க நான் வந்து இந்த ரியர் டயர் மாற்றினது. வியூலாம் செம்மையாக இருக்குல்ல கைஸ். அவங்களாம் எப்படி பறந்துருப்பாங்க யோசிச்சு பாருல, போய்கிட்டே இருந்திருப்பாங்க கைஸ். நிஜமாக சொல்கிறேன், எனக்கு மட்டும் பின்னாடி பட்டு வலிக்கலன்னா நானே இப்போ ஆக்ரா போவாங்க, ஒரு ப்ராப்ளமும் இல்லை. எனக்கு ஆக்ரா சாலிடாக முடிப்பேன். நான் ஷாப்புக்கு தான் மேப் போட்டிருக்கேன் ஹார்ட் டிஸ்க் வாங்குறதுக்கு. ஸோ அதனால் அந்த ஜான்சி பார்த்தீங்களா, இதாங்க கொஞ்சம் ப்ராப்ளமே. மழை வந்துச்சுனாலே கொஞ்சம் கடுப்பு தெரியுமா, திருப்பி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி மழை மட்டும் பெய்யக்கூடாது வேண்டிக்கோங்க. மழை பெய்யாமல் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குங்க, சீரியஸாக சொல்கிறேன். கிளைமேட் மழை பெஞ்சாதான் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ ஸ்லோ ஆகிடும், நிற்கிற மாதிரி ஆகிடும். நைட்டுலாம் ரொம்ப இது ரிஸ்க்குங்க. வேற லெவலில் இருக்கு. ஐயோ, எனக்கு இந்த மாதிரி ரைட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ நாள் கனவு தெரியுமா, எல்லாருமே ஆசை தான், எல்லாருக்குமே இருக்கும் ஆசை. பட் அது நிஜமாகும் போது தானே அதோட ஆசையே வந்து வெளிவரும். இவ்வளோ நாள் நம்ம யோசனைப்பட்ட நேரம் நிறைவேறுது இல்லை, அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாகுது. நம்ம இந்த ரொம்ப நாள் கழிச்சுக்கிறோம் ரைடில். அபோவ் 95 இப்போ தான் க்ரூஸ் பண்ணுறேன். நான் ரைடு ஆரம்பிச்சது 95ல் க்ரூஸ் பண்ணுறேன். நடுவில் ஒரு வாட்டி போனேன் 110 அந்த மாதிரி. பட் ஆனால் வந்து க்ரூசிங் ஸ்பீடே வந்து அபோவ் 90 நான் அவ்வளோவா பண்ணதில்லை, இப்போ பண்ணுறேன். ஏன்னா ரோடு சூப்பராக இருக்குது, ப்ளஸ் வந்து டைம் கொஞ்சம் சேவ் பண்ணும், கரெக்டாக இருக்குன்ட்டு. இப்போ கொஞ்சம் எனக்கு பெயின்லாம் எதுவும் அவ்வளோவா இல்லை, அது வரைக்கும் பார்த்துக்கலாம். ஸோ இன்டர்கேம் மேட்செல்லாம் வந்து பேசிட்டு போகிறாங்க, ஜாலியாக இருக்கும்ல. எங்கடா இருக்க அப்படின்ற மாதிரிலாம் ஜாலியாக, நான் இங்கே இருக்கேன்டா, நீ எங்கே இருக்கடா, ஏன் கொஞ்சம் முடியலடா நில்றா அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ ரியலி மிஸ் மை ஃப்ரெண்ட்ஸ். பட் யாரோ அது மாதிரி ஹரிஷ் வருவான் என் கூட. ஸ்பீட் பிரேக்கர் ஏறி இறந்தாங்க, ரொம்ப ஹைட்டாக எகிருச்சு. நல்ல வேலை ஏஞ்சிட்டேன். இதாங்க இந்த ஸ்பீட்லலாம் போனால் கொஞ்சம் பார்த்து தான் இது பண்ணணும், ஹேண்டில் பண்ணணும். சரி ஓகே கைஸ், நான் ரைடை ஸ்டார்ட் பண்ணி திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிறேன். கைஸ் இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கோம்னா, கரெக்டாக ஜான்சிக்கு போகிறதுக்கு இன்னும் வந்து 250 கிலோமீட்டர் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு போக ட்ரை பண்ணலாம். பட் என்ன பண்ண தெரியல, ரொம்ப டிலே ஆகிடுச்சு டயர்லாம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு. ஸோ அது இன்றைக்கி நைட் எங்கே ஸ்டே பண்ணுறதுன்னு தெரியல. ரூம் எடுக்கிறதுக்கு டிலே ஆகிடுமா என்னென்னு பார்ப்போம் கண்டிப்பாக. பட் நம்ம கூட வந்தவங்க வந்து கண்டிப்பாக ஆக்ரா போயிடுவாங்க, நல்லா தெரியுது. அவ்வளோ தூரம்லாம் நம்மளால் போக வாய்ப்பே இல்லை. நினச்சா போகலாம் அவங்க கூடவே வந்தால். பட் பாருங்கள், நம்மளோட சிசி வந்து 200 சிசி தான், அவங்களோட 850 சிசி. ஸோ தட்ஸ் நாட் பாசிபிள். ஸோ அதனால் நம்ம பார்த்து சேஃபாக தான் போகணும். பட் நான் ஃபஸ்ட்டு ஓட்டுனதில் இப்போ கொஞ்சம் ட்ரைவ் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் ஓட்டுறேன். எனக்கே தெரியல, ஏன்னா வந்து டயர் சேஞ்ச் பண்ணதுலேருந்து கொஞ்சம் நல்லா இருக்கா, கம்ஃபர்ட்டாக. ஸோ அதனால் அப்படியே கை மீறி போகுது. ஸோ நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க வேண்டியதான். பார்த்தீங்களா மாடு எப்படி வருது. இதெல்லாம் கூட கண்டென்ட்டாக எடுத்து போடுவாங்கள்ல தம்ப்லைனில், கொடுங்க நானும் போடுறேன் அதே மாதிரி. இங்கே பார்த்தீங்களா பஸ்ஸை வந்து டோ பண்ணிட்டு போகிறாங்க. இது ஆக்சிடென்ட் பஸ்ஸு. ஓ மை காட், ஐயோ என்ன இது இப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்பா சரியான ஆக்சிடென்ட் போல் இருக்குது இந்த பஸ்ஸு. இல்லைனா பழைய தகர டப்பாவா தெரில. அப்பா என்ன வியூங்க,
பஸ்லே பே. அப்பா 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 செம்ம கிளைமேட்டு. ஆனால் மழை பெய்தானு தெரியல. டே வந்துடாதீங்கடா, இருங்கடா கொஞ்ச நாள் பாருங்கடா. லைன் கிராஸ் பண்ணும்போது அப்படியே பார்க்காம கிராஸ் பண்ணுறானுங்க. கைஸ் சரியான கிளைமேட் கைஸ். அப்பா வேற லெவலில் இருக்குது. பட் ரோடு திருப்பி நல்லா இல்லாமல் மாறிடுச்சு. மோசமாக இருக்குது ரோடு. இதனால தான் வந்து நிறைய வாட்டி அடிப்படுதுன்னு நினைக்கிறேன். பட் நம்ம டயர் மாற்றினது செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது. பட் ஃப்ரண்ட்டு மட்டும் தான் நம்ம மாற்றலை. நான் இது வரைக்கும் ஃபஸ்ட் டைம் தான், இதுதான் ஃபஸ்ட் டைம் ரியர் மட்டும் தனியாக மாற்றுறது. எப்போவுமே வந்து பேராக மாற்றிடுவேன். பட் இப்போ ஃப்ரண்ட்டு கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால வந்து வெயிட் பண்ணி டெல்லியில் மாற்றிக்கலாம், ஒரு ப்ராப்ளம் இல்லை. கைஸ் செகண்ட் பஸ்ஸு என்னன்னு தெரியல. இது ஆக்சுவலாக வந்து ஒர்க் ஆகாத ரொம்ப நாளாக வச்சுருந்த பஸ்ஸுங்க போல் இருக்குது. அதை எடுத்துன்னு போய் ஏதோ பண்ணுறாங்க போல இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஆக்சிடென்ட் பஸ் எல்லாம் தெரியல. ஸ்க்ராபுக்கு எடுத்துன்னு போகிறது நல்லா மாற்றுறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்து 2 எடுத்துன்னு போகிறாங்க. மேபி இருக்கலாம். ஹே கைஸ், இன்னைக்கு டே 5th. இன்னைக்கு நம்ம டயர் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஆக்சுவலாக ரைட் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் நியர் ஓடிட்டு நம்ம ஒர்க்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரைட் ஸ்டார்ட் பண்ணேன். ரைட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு நல்ல பர்சன் 2 ரைடர்ஸை வந்து மீட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன ஆச்சுன்னா டயர்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு பைக்கோட ரியர் டயர் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ அதுவும் vlogல நான் போட்டு சொல்லியிருப்பேன். கம்ப்ளீட்டாக ஃபுல் vlogை நீங்கள் பாருங்கள். ஸோ இன்னைக்கு இப்போ எங்கே வந்திருக்கோன்னா வந்து சாகர்லேயே நம்ம ஸ்டே பண்ணிட்டோம். பிகாஸ் வந்து ரொம்ப டார்க் ஆகிடுச்சு. அதில் மழை பெய்யுதுங்க. ஈவினிங் டைம் ஆனாலே மழை ரொம்ப பெய்யுது. நம்ம ஒர்க்கையும் பார்த்துட்டு ட்ராவலும் பண்ணுறது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம மேனேஜ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக போகணும். ஸோ அதனால் கீப் காம், எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஸோ எப்படி ஹேண்டில் பண்ணுறதுலாம் இருக்குது. நாளைக்கு ஏர்லி மார்னிங் ஏஞ்சிட்டு ஜான்சியில் போயிட்டு நம்ம ஆர்டிஸ்க்கு மட்டும் கொஞ்சம் பை பண்ணிவிட்டு அப்படியே ஆக்ரா வரைக்கும், ஆக்ரா அரௌண்ட் வந்து 450 கிலோமீட்டர் இருக்குது. ஆக்ரா அண்ட் முடிஞ்சால் டெல்லி ரீச் ஆகிடணும். நாளைக்கு பார்க்கலாம் எவ்வளோ நேரத்தில் முடிக்குதுன்ட்டு. மேக்ஸிமம் நாளைக்கு ரீச் ஆகும் நம்ம ட்ரை பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ ஸ்டே டியூன் கைஸ். மறக்காமல் நம்ம சிம்பா சப்ஸ்கிரைபர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஸ்டே டியூன் கைஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேக் கேர். பை பை. சீசன் குட் நைட் கைஸ். நாளைக்கு vlogல கண்டினியூ பண்ணுறேன் மார்னிங் ஏஞ்சிட்டு. ஓகேங்களா? ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு. ஸோ பை பை பை.